நம்ம பசுவிற்கு இந்த பொருளை அட்சய திருதி அன்று கொடுத்தால் மாபெரும் புண்ணியம் வரும், நமக்கு தரித்திரம் மாறும், மாபெரும் செல்வ கடாட்சம் ஏற்படும் என்பதற்காக இந்த பதிவு. அது என்ன பசுவுக்கு அப்படின்னா, தேவர்களுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போது ஒவ்வொருத்தருக்காக நம்ம செய்யணும்னா அத்தனை ஆலயத்திற்கு சென்று நம்ம செய்யறதுக்கு நேரமும் இல்லை, செய்யறதுக்கான வசதி வாய்ப்புகளும் எல்லாராலையும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது 30 கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய இந்த கோமாதாவிற்கு நாம் எந்த ஒரு பொருளை தானமாக உணவாக நாம் கொடுத்தோம், அதுவும் இன்றைய அட்சய திருதியை நாளில் என்றால் நம்முடைய வம்சம் வாழையடி வாழையாக செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. அது என்ன பொருள் அப்படி நம்ம கோமாதாவிற்கு தரணும் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்தது தான் அவள். அவள்னா அந்த சிகப்பு அவள் சொல்லுவோம்.